எல்லா குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஹாப்பி மார்னிங் அண்ட் விஷ் யூ த வெரி ஆல் த பெஸ்ட்பா. லாஸ்ட் எக்ஸாம் உங்கள் காலேஜ் லைஃப்லேயே ஸ்கூல் லைஃப்லேயே இப்போ கடைசி எக்ஸாம் எழுத போகிறீங்க. விஷ் யூ த வெரி ஆல் த பெஸ்ட்பா. ஓகேங்களா? கண்டிப்பாக அதனால் மறக்கவே மாட்டீங்க. அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் நாளைக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்ஸும் ஈஸியாக வரும்னு சொல்லி கண்டிப்பாக வேண்டிப்போம். நல்லபடியாக படிங்க. இது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பப்ளிக் மாடல் கொஸ்டின். ஓகேவா? அடுத்து என்ன பிளான் வச்சிருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான அடுத்து காலேஜ் சேர போகிறீங்க இல்லையா? அடுத்துக்கான காலேஜ் கன்சிஸ்டன்சினா என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ கம்மியான ஃபீஸில் காலேஜ் சேர்க்குறது அந்த மாதிரி எல்லா அப்டேட்ஸும் நம்ம வாட்ஸ்அப் சேனல் அப்லோட் பண்ணிடுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது. ஸோ மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எல்லா அப்டேட்ஸும் நம்ம சேனலில் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ 1 மார்க் பாருங்கப்பா. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த நேச்சுரல் நானோ மெட்டீரியல்? இப்போ செகண்ட் ஒன் பாருங்கள், தேர்ட் ஒன் பாருங்கள், அடுத்து ஃபோர்த் ஒன், அடுத்து ஃபிஃப்த்து, அடுத்து சிக்ஸ்த் ஒன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்? அடுத்து செவன்த் ஒன் பாருங்கள், அடுத்து எயித் ஒன், அடுத்து 9, அடுத்து 10th ஒன் பாருங்கள், அடுத்து 11th ஒன், அடுத்து 12, the charge of cathode rays, அடுத்து 13, நெக்ஸ்ட்டு 14 and 15 கடைசியாக transverse nature of light is shown. ஸோ அவ்வளோதான். ஸோ 15 மார்க் முடிஞ்சு. அடுத்து 2 மார்க் பாருங்கப்பா. வாட் இஸ் கொரோனா டிஸ்சார்ஜ்? how will you increase the current sensitivity of galvanometer? 16, 17. அப்போ 18 பாருங்கள். define work functions of a metal, mentions units. ஸோ பாருங்கள், ஸோ பார்த்துட்டிங்களா? 16, 17, 18 மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஈஸியும் கூட. ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல், லெஃப்ட் ஹேண்ட் ரூல் இதெல்லாம் பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? வாட் டு மீன் பை டோப்பிங்? 22. வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்? ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரிசிட்டி ரெசிஸ்டிவிட்டி. ஸோ டக்குன்னு வாயில நுழையிலப்பா. அடுத்து 24 பாருங்க, உங்களுக்கு கம்பல்சரி இந்த ஆங்கிள் ஆஃப் மேக்ஸிமம் டீவியேஷன். ஸோ அடுத்து 3 மார்க் பார்க்கலாமா? டெரிவ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எஃப் அண்ட் ஆர் ஃபார் அ ஸ்பேரிக்கல் மிரர். இது ரொம்ப ஈஸி, இம்பார்ட்டன்ட் தான். கரண்ட் அண்டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, லா ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரியாக கஷ்டமாக இருக்காது, கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்குது, சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ வியூ த யூசஸ் ஆஃப் போலரைட்ஸு. 30 பாருங்கள், 31 அண்ட் 32. லிஸ்ட் அவுட் salient features ஆஃப் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். அப்புறம் 33 பாருங்கள். ஸோ தட்ஸ் இட்ப்பா. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுக்கு கௌதம் சேனலில் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து 5 மார்க் பாருங்கள். நான் 5 மார்க்கை பார்க்காம அதுக்குள்ளே வீடியோ என் பண்ணுற மாதிரி போயிட்டேன், சாரிப்பா. எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஃபியூல் வேவ் ரெக்டிஃபையர். அப்போ எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஓகேங்களா? இது உங்களுக்கு ஈஸியானது தான். இது உங்களுக்கு பார்த்தா ஃபஸ்ட் ஒன்று ஈஸி மேக்ஸிமம் உங்களுக்கு. ஓகேங்களா? எல்லாமே உங்களுக்கு சம்ஸ் மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேங்களா? சம்ஸு தியரி. ஏன்னா ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் சம்ஸ் என்ன கேட்டாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியான சம்ஸாக இருக்கும். கெமிஸ்ட்ரி அளவுக்கு கஷ்டமாக இருக்காது. 36 பாருங்கள். அடுத்து ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். அடுத்து 37 பாருங்கள். how do we obtain characteristics of X-ray spectra? What is spectrum? Explain the types of emission spectrum. அடுத்து 38 பாருங்கள். obtain lens maker formula. Explain the determination of internal resistance of cell using valvometer. ஸோ தட்ஸ் இட்ப்பா. வீடியோ எனக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் மேட்ச் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் எக்ஸாம் எழுத போகிறீங்க. எப்படி என்ன ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி யாரெல்லாம் மிஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் மிஸ் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? இது நான் கேட்டதுக்கு அதெல்லாம் மிஸ் பண்ண மாட்டேன் ப்ரோ, எப்படா முடிப்புன்னு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பட் என்ன தான் அப்படி சொன்னாலுமே மனசுக்குள்ள லைட்டாக ஒரு கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். ஓகேவா? எனிவேஸ் விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட்ப்பா. ஸோ இந்த எக்ஸாமை நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கேளுங்க. ஓகேங்களா? நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கௌதம் சேனல் நம்ம நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே மை டியர் சில குட்டீஸ், தச்சுட்டு நினைக்கிறேன்ப்பா. விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் அப்படியே எழுதுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.